அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம். இன்று நாங்கள் இளையோர் யோகாவில் இணைந்துள்ளோம். இன்று நான் தொடங்குறேன். நினைக்க நீங்க உற்சாகமா இருக்கிறீங்க, நானும் நல்ல உற்சாகமா இருக்கின்றேன். இன்று 175ஆம் நிகழ்ச்சி ஆகும். இன்று உலக தேதி 25ஆம் தேதி மே மாதம் 2025, திருவள்ளுவர் ஆண்டு 2056 மற்றும் தமிழ் தேதி 11ஆம் வைகாசி மாதம் 2025. அது மினி உற்சாகம். வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். நீங்க நன்றி உற்சாகமா இருக்கிறீங்களா? நன்றி 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 நான் நன்றி. உற்சாகமா இருக்கிறேன். அப்போ உற்சாகங்க தொடரட்டும் தொடரட்டும். மிக்க மிக்க நன்றி அட்சயா. கேட்டதற்கு நாங்க ஓடி வந்து இணைந்து அதனை ஆரம்பித்து தந்த அட்சயாவுக்கு நன்றி. நகுல், இதே நேரம் உங்களுக்கு மிக்க நன்றி. கேட்ட பொழுது உடனே நகுல் என்று இந்த நிகழ்ச்சி என்று இல்லை, இந்த நிகழ்ச்சிக்கும் நகலுடனே எங்களுக்கு ஊக்கம் தந்து உற்சாகம் தருவார், ஓடிவார். நகுலுக்கு மிக்க நன்றி. சரி, பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம். இது இளையோர் யோகா வாரம் 178 இணைந்திருக்கிறோம். பார்க்கலாம், என்னடா இது இளையோர் யோகா வாரம் 178 4 பேர் தான் இருக்கிறோம். அதுல செல்வியந்தி இணைந்திருக்கிறார். வந்து நிச்சயமாக நாங்க வாரம் 178 தான், நால்வர் தான். இன்று இந்த நால்வருடைய திறமையை பார்க்க போறோம். அது எப்படி என்று சொன்னா, இளையோர் யோகா வாரம் 178 கடந்தாலும் இதுல தொடர்ச்சியாக இணைஞ்சு வருகின்ற எங்களுடைய நகுல் திரையரங்கன் உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எப்பவும் நகுல் நேரத்துக்கு இணைஞ்சு விடைவிடாது தொடரும் நகலுக்கு வாழ்த்துக்கள். நகல் தொடர்ந்து கொள்ளுங்க, அவங்களுக்கு எப்பவும் கை கொடுக்கும். வளரும் வாழும் வாழுங்காலம் வரைக்கும் இதை கை கொடுக்கும் நினைவிலையும் கொண்டு வரும். இன்று எங்களுக்கு அது சில ஆசனங்கள் செய்ய முடியாதும், சில ஆசனங்கள் செய்ய பழகினாலும் தெரிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு நாங்க எங்களை அறியும் போது அது எங்களோட அது இருக்கும் என்று கூறி எல்லோருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் கூறி இன்று ஆரம்பம் செய்யறது எப்படி என்று தெரியும். அந்த ஆரம்பத்தோட நாங்கள் மூச்சு பயிற்சியோட செய்துதான் ஆரம்பிப்போம். அதை செய்து அந்த பரீட்சைக்குள்ள போகலாம். சரியா? திடீர் பரீட்சை தான், பார்க்கலாம். இலகுவா இருக்கும், ஒன்றும் பயமில்லை. அந்த பரீட்சை செய்யும் போது இளையோர் யோகா பக்கங்களை நினைச்சு கொள்ளுமோ, என்னெல்லாம் செய்திருக்கிறோம் என்று யோசிச்சு கொள்ளுங்க. இப்பொழுது நாங்கள் ஆழமான மூச்சு அமைதியா செய்வோம் தானே, அந்த நேரம் நீங்க நினைச்சு கொள்ளுவோம். சுகாசனம் அல்லது வச்சிராசனத்திலிருந்து எது இலகுவா உங்களுக்கு இருக்க முடியுதோ அந்த ஆசனத்துல இருக்கிறோம். கண்கள் அப்படியே மூடுறோம். ஆழம் சின்முத்திரையன் இந்த பெருவிரலும் சொல்வர்களையும் சேர்த்து பிடிச்சிட்டு ஆழமான உள்மூச்சு, அமைதியா வெளிமூச்சு. அவ்வளவுதான். நகுல் நேர தலையை நிமித்தி கண்களை மூடி, வாயெல்லாம் மூடி, நாக்கு ஒன்றுமே அசையவோ ஆட்டவோ கூடாது. நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்து அமைதியா வெளியில உங்களுக்குள்ளே நீங்கள் ஆழமா இளையோர் யோகா வாரம் 178 வரையும் வந்திருந்த நாங்கள் என்னென்ன ஆசனங்கள் எங்களுக்கு பிடிச்சு இதுல செய்திருந்த நான், எதை நான் அறிஞ்சு கொண்ட நான், எதை நான் விருப்பப்பட்டு செய்த நான், எந்த ஆசனம் செய்ய எனக்கு விருப்பமாயிருக்கு என்ற பக்கங்கள் எல்லாத்தையும் அமைதியா யோசிங்க. இந்த பரீட்சையில நீங்க உங்களால வெல்ல முடியும். ஒரு பதட்டம் பயம் ஒன்றும் வேண்டாம். நல்ல சீரான சுவாசம், அவ்வளவுதான். சரி, மிக்க நன்றி. இப்போ நாங்கள் ஆரம்பிச்சு கொள்ளும் போதே அதுக்கு முதல்ல அபிராமி, நீங்க என்ன ஆசனத்துல இருந்து இந்த ஆரம்ப நிகழ்வை செய்தீங்க? எப்படி ஆரம்பிச்சோம்? பேர் தெரியுமோ இந்த ஆசனத்துல? வச்சிராசனம். வச்சிராசனம். அதே மாதிரி நீதினி, நீங்க என்ன ஆசனத்துல இருந்து ஆரம்பிச்சு பண்ணீங்க? சுகாசனத்துல இருந்து. அதே நேரம் அட்சயா, நீங்க? நானும் சுகாசனம். நகுல், நீங்கள்? சுகாசனத்துல. செல்வியண்டி எப்படி இருந்தீங்க? சப்பானி இதுவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த திரிகோண அந்த ஒரு பக்கம் கையை உயர்த்தி அதெல்லாம் செய்யறேன். இப்போ இந்த ஆசனத்துல இருந்து அதை செய்வீங்க? இல்ல, இப்ப நான் சும்மா நீங்க சொன்ன இதுக்காக அப்படியே இருந்து வச்சிராசனத்துக்காக அப்படியே இருந்தேன், மாற்ற முடியல. ஆனா அழகா செய்திருந்தீங்க, ஆழமா செய்திருந்தீங்க. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். சரி, இந்த பயிற்சிக்கு முதல் நாங்கள் கைகளுக்கு அசைவான ஒரு உடலை வந்து சூடேற்ற மாதிரி சில பயிற்சிகள்ல நாங்க செய்துதான் அதுக்குள்ள போவோம். இது வந்து ஆரம்ப நிலையில ஆரம்பிக்கும் போது நாங்க எங்களுக்கு இலகுவா எந்த ஆசனத்துல இருக்க முடியுமோ அந்த இடத்துலயும் இருப்போம். ஒரு மத்த தேவை, இலகுவான உடுப்பு, ஒரு வெள்ளை டிஷர்ட் அல்லது கருப்பு ஜீன்ஸ் போட்டு அதை செய்வோம். இப்ப நாங்க அந்த ஆசனங்களுக்கு முன்னுக்கு நாங்க செய்யறது ஒரு பயிற்சி.
நான் அபிராமிகிட்ட இருந்து ஒரு பயிற்சி எதிர்பார்க்கிறேன், நகுலிட்ட இருந்து ஒரு பயிற்சி எதிர்பார்க்கிறேன், நீதினிட்ட இருந்து ஒரு பயிற்சி, ஒவ்வொரு தடவை தனித்தனி படப்பட பயிற்சி. ஆரம்பம், ஆயுத்தம், ஓட்டம். உடலை பயிற்சியில செய்யற மாதிரி ஒவ்வொரு தடவை எனக்கு ஒவ்வொரு பயிற்சி செய்தார். அபிராமி முதல்ல எழும்பி நின்று என்ன செய்வோம், அல்ல இது உங்களுக்கு பிடிக்கும், என்ன பயிற்சி அது செய்வீங்க? தோப்பு காரணம். சரி, 10 எண்ணிக்கைக்கு தோப்பு கரணம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. வடிவா சரியா கீழே இருந்து எழுமினீங்க அபிராமி, மிக சிறப்பு. கைய நல்ல வடிவா ப்ரெஷ் பண்ணி பிடிச்சு இழுத்து வந்தீங்க, மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் அபிராமி. இப்போ அட்சயா, நீங்க ஒரு பயிற்சி சொல்லுங்க, ஏதாவது ஒன்று நீங்க செய்தும் காட்டணும். 10 எண்ணிக்கைக்கு ஆசனங்கள் செய்யறதுக்கு முதல்ல நாங்க எப்பவுமே கையுக்கும் நாங்க பயிற்சி செய்யறோம். அப்ப கைய முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் 5 சுத்துகள் சுற்றுவீங்களா? சரி, ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கும் கைகளை செய்துவீங்க. சரியா நேர நின்று நீங்க அட்சயா ஒரு பக்கவாட்டுக்கு எங்களுக்கு சரியா செய்து கால் சேர்த்து வச்சிருந்த நீங்க கைய பொத்தி பிடிச்சிருங்க. இப்ப மற்ற பக்கம் 1 2 3 4 5. மற்ற பக்கம் இனி மாறி முன்னுக்கும் பின்னுக்கும் 1 2 3 4 5. வாழ்த்துக்கள் அட்சயா. இது மிக முக்கியமான பயிற்சி. இந்த தோல் மூட்டு உழைவுக்கு நோவுக்கு அதை செய்து காட்டுங்க அட்சயா. வடிவா செய்து வந்தீங்க அட்சயா. நேர நின்று இறக்கி பொத்தி பிடிச்சு வடிவா செய்து வந்தீங்க. சிறப்பான வாழ்த்துக்கள். அதை தொடரவும் வாழ்த்துக்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து பிறகு செய்ய போறோம். சரி, இப்போ நீதினி என்ன பயிற்சி நீங்க செய்வீங்க? ஆசனங்கள் செய்ய போறோம். ஒரு பயிற்சி, மிக முக்கியமான பயிற்சி, இடுப்புக்காண்டிய பயிற்சி. சரியா நின்று அதை செய்ய போறீங்க. முதல் பின்வளைவு, முன்வளைவு, அது ஒரு 5 தடவை. அதுக்கு எப்படி 8 போடுவோம். 8 போடுவோம். அது ஒரு பயிற்சியா. நன்றி. சரி, அது முன்னுக்கும் பின்னுக்கும் முன்வளைவும் பின்வளைவும் மிக முக்கியம். அதோட அந்த 8 வட்டமா சுத்துறதை விட அந்த 8 போடுறதுன்றது குறுக்கு மறைக்க. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ நகுல், நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு பயிற்சி உங்களுக்கும் இலகுவா இருக்கலாம், அல்லது எனக்கு இது செய்ய தெரியாது ஆனா முயற்சி செய்வேன் என்ற பயிற்சி மட்டும். எது செய்வீங்க? நின்று ஓடுறது. நின்று கொண்டு ஓடுறது. ஓகே, சரி, நன்றி நகுல், மிக்க மிக்க நன்றி. செல்வியண்டி, நீங்க ஒரு பயிற்சி செய்து காட்ட போறீங்களா? இப்படியே நின்று செய்யறேன். சரி, அப்படி குறிஞ்சாலும் முன்னுக்கும் பின்னுக்குமா? நன்றி. குனிந்து எல்லாம் சரி. சிறப்பு, நன்றி, மிக்க நன்றி செல்வியண்டி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நேரலையில அதை செய்யறீங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த நீங்க ஒவ்வொரு தரம் செய்த பயிற்சிகள் இருக்கலாம், அத 1 நிமிடம் செய்ய போறீங்க. யார் அதை வடிவா நீங்க சொன்னதையே செய்ய போறீங்கன்றது அது இந்த நேர இது தொடர்ச்சியா செய்ய வேணும். இப்ப அட்சயா 2 பக்கமும் செய்ய வேணும். உங்களுக்கு தெரியும் அது எப்படி என்று சொல்லி. ஒரு பக்கம் செய்தா மற்ற பக்கம் செய்யணும். அதை நாங்க மாற்றாசனம் என்று சொல்லுவோம். இப்ப உங்களுக்கான நேரம் ஆரம்பம். 1 2 3. நகுல், நீங்க இதுவா செய்து காட்டினீங்கள். அட்சயா இதுவா செய்து காட்டினீங்கள். இல்ல இல்ல, நீங்க செய்தத செய்து காட்டவர். நீங்க மறுபடியும். சரி, இப்ப நான் சரியாக சொல்லிக்கிறேன். நீங்க இப்ப நீதினி முன்வளைவு பின்வளைவு 8 போட்டு காட்டியிருந்தார். அபிராமி
தோப்பு கரணம் செய்து நகுல் நின்ற நிலையில ஓடி இருந்தார். அதையே செய்ய போறீங்க. அக்ஷயா நீங்க கைகளை சுட்டுட்டீங்க. அதுக்கான நேரம். செல்வியத்தி முன்வளைவும் பின்வளைவும் உங்களெல்லாம் முடிஞ்ச அளவு முயற்சிக்கலாம். நேரம் ஆரம்பம். இப்ப விளங்கிட்டு நினைக்கிறேன். பாப்போம் சரியா யாரதை செய்யறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 வாழ்த்துக்கள். ஆனா 30 செகண்ட் தான் எங்களுக்கு எடுத்தது. 10 எண்ணிக்கையும் வந்தது. ஆனா அதை விளங்கி வடிவா செய்திருந்தீங்க. நகுல் மிக சிறப்பு. நின்றலையிலேயே அப்படி ஒரு ஓட்டம் எல்லாரும் வடிவாகவும் செய்தீங்க. ஆனா இது உங்களுக்கு இலகுவா இருந்ததா கஷ்டமா இருந்ததா? இலகுவா இருந்தது. ஆனா எல்லாரும் மாறி செய்தீங்கன்னாலும் அவ்வளவும் உங்களுக்கு தேவையான ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்புக்கு செய்யக்கூடிய பயிற்சியும் வரும். ஆனா எல்லாரும் இலகுவான பயிற்சியும் செய்து காட்டுவீங்க. நீங்க உங்களால வடிவா செய்யக்கூடிய பயிற்சியும் செய்து காட்டியிருந்தீங்க. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இப்ப நேரலைக்கு போகலாம். எல்லாரும் ரெடியா? நின்ற நிலையில நான் சொல்ல போறேன் ஆசனம். தயார்? கைகளை சேர்த்து பக்கத்துல வச்சிருமோ, கால் சேர்த்து நில்லுமோ. நின்ற நிலை ஆசனங்கள்ல ஒன்று செய்யணும் எல்லாரும். நான் ஆசனம் சொல்ல மாட்டேன். நின்ற நிலை ஆசனம் ஒன்று உங்களுக்கு தெரிந்த ஆசனம். மாற்றாசனம், வாழ்த்துக்கள். இந்த ஆசனம் என்ன ஆசனம் என்று யார் சொல்ல? நகுல் சொல்லுங்க. நீதினி அக்கா ஏகபாதாசனம் செய்தா, அபிராமியம் ஏகபாதாசனம் செய்தா, அச்சியா மர ஆசனம் செய்தா, விஜயாசனம் இத்திரன் நான் உட்கட்டாசனம் செய்த நீங்க. வாழ்த்துக்கள். சரி நீதினி, உங்களுக்கு எது சொல்ல போறீங்களா? நீதினி அது சரியா நகுல் சொன்னது? ஏகபாதாசனம். இப்ப நான் 10 எண்ணிக்கை என்ன போறேன். ஆடாம நிக்கவனும் ஒரே எண்ணிய, யாராவது ஒரு காலையே நிப்பன் 10 எண்ணிக்கை என்று சொன்னா அதுக்குரிய பயிற்சிக்கான நேரம் ஆரம்பம். எல்லாரும் ஏகபாதாசனம். அட்சயா உங்களை முடிஞ்ச அளவு ரெடி. கைகளை மேல குப்பி 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்க சிறப்பு. நகுல் விழக்கூடாது. மற்ற கால் ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். இது நின்ற நிலை ஆசனங்களுக்குள்ள வெறும் ஏகபாத ஆசனம். ஆசனங்கள் 4 வகைப்படும். அவை எவை? யார் சொல்வீர்கள்? ஓகே நீதினி சொல்லுங்க. நீதினி. நின்ற நிலை, இருந்த நிலை, நிமிர்ந்து படுத்த நிலை, மற்றது குப்புற படுத்த நிலை. சரி, இப்ப நாங்க நின்ற நிலை செய்துட்டோம். இனி இருந்த நிலையில ஒரு ஆசனம் கேட்க போறேன். எல்லாரும் ஒவ்வொரு ஆசனங்களை யோசிச்சு கொள்ளுங்க. நேரம் ஸ்டார்ட் பண்ணோன்னு செய்ய போறீங்க. இப்ப இருந்த நிலையில ஒரு ஆசனம் செய்ய போறீங்க. ஆயுத்தம், ஆரம்பம், ஓட்டம். நகுல். இருந்த நிலை ஆசனம். நின்ற நிலை ஆசனம் நாங்கள் ஏகபாதாசனம் செய்தாங்க. இருந்த நிலை ஆசனம் 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். நிதினி என்ன ஆசனம் செய்தது நீங்கள்? வெற்றியாசனம். அபிராமி என்ன ஆசனம் செய்த நீங்கள்? நகுல் என்ன ஆசனம் செய்திருந்த நீங்கள்? சுகாசனம் செய்யாம அது இன்னும் தளர்த்தின நிலை. காலை சேர்த்து முன்னுக்கு கும்பிட்டு இருந்த நீங்களா? வண்ணதி பூச்சி ஆசனம் மாதிரியா? சரி, வண்ணதி பூச்சி ஆசனம் பயிற்சி இல்லாம அந்த ஆசன நிலையில இருந்தீங்க. அக்ஷயா நீங்கள்? அரை பத்மாசனம். அரை பத்மாசனம் எந்த கால் போட்டிருந்த நீங்க? வலது காலா இடது காலா? வலது கால் அடி வயிற்று பகுதியில. அப்ப இனி இடது கால் போட வளர்ந்தீங்க. அப்ப மாறி செய்யலாம்.
வாழ்த்துக்கள். அதை இடதுகால் போட்டுக்கொள்ளுங்க. இப்ப எல்லாராலையும் வஜ்ராசனம் சுகமா செய்ய முடியும். சரி, இருந்து செய்தாச்சு. இனி குப்புறப்படுத்த நிலை ஆசனம். ஒவ்வொரு தினம் வேற வேற ஆசனம் செய்ய பாருங்க, உங்களுக்கு தெரியும். நேரம் அப்பம் குப்புறப்படுத்த நிலை ஆசனம். ஆயுத்தம், ஆரம்பம், ஓட்டம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு கால் செய்திருந்தா மாற்று ஆசனம் செய்ய வேணும். மற்ற பக்கம் தயாராகிக்கொள்ளுங்க. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. எல்லோரும் என்ன ஆசனம் செய்தீங்க? வெட்டுக்கிளி ஆசனம். மூவரும் சேர்ந்து வெட்டுக்கிளி ஆசனம். அபிராமி என்ன ஆசனம் செய்தீங்க? புஜங்காசனம். அப்ப இது எல்லாருக்கும் தெரியும், இதுதான் வெட்டுக்கிளி. விருப்ப மண்டலத்துல எல்லாரும் வெட்டுக்கிளிக்கல. புஜங்காசனமும் நல்ல ஆசனம். அது குப்புறப்படுத்த நிலையில வரும். மிக சிறப்பு. இப்ப நிமிர்ந்து படுத்திருந்த ஆசனம் பார்க்கலாம். ஆயுத்தம், ஆரம்பம், ஓட்டம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. வாழ்த்துக்கள். நகுல், என்ன ஆசனம் இது? சாந்தி ஆசனம். சாந்தி ஆசனம். அபிராமி? எனக்கு அந்த பேர் மறந்துட்டேன். எவ்வளவு செய்யுங்க பார்க்கலாம். யாருக்கு இந்த ஆசனத்துல பெயர் தெரியும்? சொல்லுங்க. இல்ல, நான் அபிராமி செய்யற ஆசனத்துல பெயர். அபிராமி செய்யுங்க பார்க்கலாம். வச்சிரா அதே கோமுக உத்தான பாதாசனம். உத்தான பாதாசனம். நீதினி என்ன ஆசனம் செய்த நீங்கள்? நானும் பேர் மறந்துட்டேன். தனராசனம். அந்த தான வடிவம். கலாசனம். கலாசனம். சரி, அக்ஷயா நீங்கள்? நானும் அபிராமி மாதிரி உத்தான பாதாசனம். உத்தான பாதாசனம் செய்யும்போது கால் அகலமா விரிக்கலாமா, சேர்த்து வைக்கணும்? கால்கள், பாதங்கள் சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கணும். இந்த ஆசனம் செய்யறதால என்ன பலன் கிடைக்கும்? எந்த உடல் வயிற்று பகுதிக்கு நல்ல அடி வயிற்று பகுதி கிடைக்கும். அடி வயிற்று பகுதிக்கு கிடைக்கும். நகுல், ஏன் சாந்தி ஆசனம் செய்த நீங்கள்? எனக்கு அம்மான பேர் நானு. அம்மாண்ட பேரால. சரி, வாழ்த்துக்கள். சரி, இப்ப நிமிர்ந்து படுத்த நிலையும் செய்துட்டோம், குப்புறப்படுத்திருந்த நிலையும் செய்துட்டோம், நின்றும் செய்திருக்கிறோம். சரி, இப்ப எனக்கு ஒவ்வொரு தரம் 5 ஆசனங்கள்ட பேர் சொல்லும். ஆனா சொல்லாத ஆசனங்கள் சொல்ல வரும். இப்ப எல்லாரும் எழும்பி இருந்து 5 ஆசனம் நாங்க பழகின ஆசனங்கள்ட பெயர் மட்டும். முதல்ல சரி, நீதினி அக்காவை இணைச்சு அட்சியாட்டா ஓடியார நகல் வரன். நீதினி அக்கா அச்சு. பாலாசனம், அத்தகலாசனம், பாலமாசனம் 3, பிறகு நின்ற தனராசனம், அடுத்தது கப்பலாசனம். தொப்புளாசனம். வாழ்த்துக்கள். என்னென்ன சொன்னவர்? தொப்புளாசனம், பாலாசனம், அர்த்தகலாசனம், பாலமாசனம், நின்றதனராசனம், பாலமாசனம். வேற என்ன சொல்லியிருந்தீங்க நீதினி? தொப்புளாசனம், நின்றதனராசனம், பாலாசனம், பாலமாசனம், தொப்புளாசனம். இன்னும் 3 சொல்லி அர்த்தகலாசனம் சொன்னீங்க. அபிராமி? ஓம் அபிராமி சொல்லுங்க. அட்சியா விட்ட வந்து அபிராமிட்ட ஓடியார சொல்லுங்க. அட்சியா? சர்பாசனம். மறுபடியும் நீதினியக்கா சொல்லாத ஆசனம் சொல்லுவாங்க. சொல்லுங்க அட்சியா மறுபடியும். அவ சொல்லிடாது. சர்பாசனம், சிரசாசனம், ஓம், சக்கராசனம், ஓம், பிரயாசனம், கெட்டிக்காரி. ஓம். மற்றது புஜங்காசனம். புஜங்காசனம். கெட்டிக்காரி. இதுல ஒன்று செய்து காட்டுங்க அப்பம். நீங்க சொன்னது சர்ப்பாசனம், சிரசாசனம், சக்கராசனம், பிரயாசனம், புஜங்காசனம். இதுல ஒன்று செய்து காட்டுங்க. சர்பாசனம் செய்யணும். அதுதான் இலகுவா இருக்கும். சரி, மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் அட்சியா. உங்களுக்கு அப்பேர்கள் எல்லாம் தெரிஞ்சு அது ஆசனத்தின் நிலையும் தெரியுது. வாழ்த்துக்கள் அட்சியா, உங்களுக்கு சிறப்பு.
இது அக்ஷயா. அடுத்ததாக அபிராமி. Mahamudrasanam, மகாமுத்ரா, Dhanurasanam, தனுராசனம், Kattasanam, உட்கட்டாசனம், Muyalasanam முயலாசனம், மற்றும் Virichiyasanam. விருச்சியாசனம். இதுல ஒன்று செய்து காட்டுங்க. நான் மகாமுத்ராசனம் மிக சிறப்பு. நிறைவு செய்யுங்க. வாழ்த்துக்கள். என்ன ஆசனம் செய்திருந்த நீங்க அபிராமி? Mahamudrasanam. மகாமுத்ராசனம். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் அபிராமி. வடிவ செய்து காட்டியிருந்தீங்க. நகுல் நீங்க? முல்லபன்றியாசனம், முள்ளம்பன்றியாசனம், பிரயாசனம், பிரயாசனம் வந்துட்டு. அது வந்துட்டு முடியும். விளங்குத? முடியும், உங்களால சொல்ல முடியும் என்று சொல்லுங்க. அதான் சாந்தியாசனம். ஓம். செய்ததும் சொல்லலாம். ஒரு பிரச்சனை இவர்கள் சொல்லாது சொல்லலாம். ஓகே. அப்ப மர ஆசனம். ஓம். அது வந்துட்டு விருச்சியாசனம். விருச்சியாசனம் வந்துட்டு நகுல். நகுலாசனம், நகுலாசனம், மண்ணத்தி பூச்சியாசனம், ஓம். திறன் மாடு மாடு பசு பூனை ஆசனம். பசு பூனை. சரி, மிக சிறப்பு. இதுல எனக்கு நீங்க பசு பூனை நீங்க சொன்னீங்க தானே, அந்த ஆசனத்தை செய்து காட்டும். மஜாரி ஆசனம் என்று சொல்லுவோம் நாங்கள் இத. பூனை பசு. ஓம். எப்படி வரும்? அப்படி மேல உயர்த்தில நெஞ்சு முதுகு பகுதி அப்படி மேல வரும். வாழ்த்துக்கள் நகுல், வாழ்த்துக்கள். அபிராமி மஜாரி சொல்லுங்க சொல்லியண்டி. என்னால சிரசாசனம் செய்ய முடியும். தலகுனா நிப்பன் மெத்தையது போட்டுட்டு முந்தி நிக்கிறேன் நான். இப்ப கொஞ்சம் என்ன பயம். ஆனா அப்ப எனக்கு தெரியல என்ன ஆசனம் பண்ணி இப்ப நீங்க சொல்ல பொழுது செஞ்சிச்சேன். அதான் அந்த படுத்து இருந்து செய்யற சுபாசனமா சாந்தி ஆசனம். அப்படி இப்படி நிமிர்ந்தபடி இருக்கிறது நிமிர்ந்தபடி இல்ல, நிமிர்ந்தபடி எப்படி படுத்திருக்கா? அது அப்படின்னா நான் இதாவில ஒரு நாளும் 10 தடவை நான் படுத்து அப்படியே கைய வச்சு கொண்டு எழும்புவேன். இப்ப என்ன ஆசிரமங்களை செய்து காட்ட போறீங்க? இல்ல நான் எதுவும் அது சிரசாசனம் செய்யல. அது இந்த நான் ஆனா ஆசனங்களோட பேர் ஏதாவது நினைவு இருக்கா? எளியோர் யோகாவில கேட்டு கேட்டு அதான் கணக்கு தண்டாசனமோ அது நீங்க சொன்னதுகள் ஞாபகத்துக்கு இருக்கிறது. நான் புத்தகம் வச்சுக்கிறோடியா சில ஆசனம் பார்த்துட்டு இருக்கிறேன். சரி, ஆனால் எனக்கு அது இப்படி இருந்து செய்யறது இது தண்டாசனமா இருக்கணும் நினைக்கிறேன். தடாசனம் அப்படி இருந்தபடி கால நீட்டி நீட்டினபடி அதான் நான் செட்டியில இருக்கிறபடியா சரி அப்படி செய்யறேன். வாழ்த்துக்கள். நன்றி செல்லியண்டி. அபிராமி எனக்கு நகுலிட உசர் மஜாரி ஆசனத்தை செய்து காட்டுவோம். மஜாரி ஆசனம் பூனை பசு. நகுல இருக்க பாப்ப சில பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்ய முடியும். இந்த மேல் முதுகு பகுதி மேல வர வேணும்ன்ற மாதிரியா அப்படி இப்ப இருக்கா செய்து பாருங்க நகுல். வாழ்த்துக்கள். நீதினி இருக்கா செய்து காட்டுங்க. பூனை பசு எப்படி வரும்? அந்த உள் வளைவை நாங்களா வளைச்சு மேலையும் கிளையும் உயர்த்த வேணும். அப்ப அட்சியாவும் நினைச்சு செய்யலாம். தெரியுதா? அந்த கழுத்தையும் நீதினி அப்படியே மேல அண்ணாந்து பாரு அவங்க பின்னுக்கா. வாழ்த்துக்கள் அக்ஷயா. மட்சியா வாழ்த்துக்கள். 2 மரியாதை. ஆனா அது இலகுவா ஒரு 10 எண்ணிக்கைக்கு செய்தீங்கடா நீதினி அக்ஷயா. சரியா ஒரு ரிலாக்ஸ் ஆயும் இருக்கும். நல்ல ஒரு ஆசனம், நல்ல பயிற்சியாயும் இருக்கும். முதுகு பிடிப்பு, வயிற்று பிடிப்பு, வயிற்று கொள்ளுதல்கள் அதுகள் எல்லாம் வராம இருக்கு இதை செய்தா. நகுலுக்கு இப்ப விளங்கி இருக்கு. நகுல் செய்வார். அந்த முழங்கால்களுக்கு நீரதான் அந்த கையை கொண்டே நிலத்துல வைக்கணும். வச்சிங்கன்னா தான் அந்த வடிவா மேல கீழே உயர்த்தி செய்யக்கூடியதா வரும். சரி, இப்ப இதுல வந்த எல்லா ஆசனத்திட பேரும்
நீதினி சொல்லியிருந்தவர் தொப்புளாசனம், பாலாசனம், நின்ற தனுராசனம், பாலமாசனம், அர்த்தகலாசனம். மிக சிறப்பு நீதினி. இந்த ஆசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீதினி அக்கா சொன்ன ஆசனங்களோட அட்சயா சொல்லியிருந்த ஆசனம் சர்ப்பாசனம், சிரசாசனம், சக்கராசனம், பிறையாசனம், புஜங்காசனம். இப்ப சொன்ன 10 ஆசனங்கள்ல யாருக்காவது இந்த ஆசனம் தெரியாதுன்னு சொன்னா நிச்சயம் சொல்லுங்க, அதுக்குள்ள செய்து பார்க்கலாம். அபிராமி சொல்லியிருந்தவர் மகாமுத்ராசனம், தனுராசனம், உட்கட்டாசனம், முயலாசனம், விருச்சியாசனம். இந்த ஆசனங்களும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைவாக நகுல் சொல்லியிருந்த நீங்கள் முள்ளுப்பன்றி ஆசனம், சாந்தி ஆசனம், நகுல் ஆசனம், வண்ணத்தி பூச்சி ஆசனம், பசு பூனை ஆசனம். இந்த ஆசனங்களும் தெரியும். இதுல யாருக்காவது இந்த ஆசனங்களை இப்ப நினைக்கிறேன் 20 ஆசன நிலைகள் இருக்குது. அந்த 20 ஆசனத்திலையும் யாருக்கும் தெரியாது இந்த ஆசனம் என்றா என்னென்னு தெரியாது, அல்ல எனக்கு செய்ய வராது என்ற ஆசனம் ஏதாவது கஷ்டமானது இருக்கோ? இருக்குதானே நகுல்? சிரசாசனம் வராதுதானே எல்லாருக்கும். ஆனா சிரசாசனம் ஏதாண்டு தெரியும் என்ன நகுல்? இதுல யார் சிரசாசனம் செய்வீங்க? சொல்லியந்து செய்வார் சொல்லியிருந்தவர். நீதினி நீங்க உதவியோட செய்வீங்க? ஒருவரை செய்வோமா? அதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் வெற்றி. நீதினி சரி, கஷ்டம் என்றால் வேண்டாம். அபிராமி நீங்களும் முயற்சி செய்யலாம். சிரசாசனத்தில் முயற்சி செய்யுங்க, முடியல என்ற அட்சயா உங்களுக்கு கஷ்டம் நினைக்கிறேன். அப்படியாச்சியா? உதவியோட சரி பாப்போம். நீதினி அக்கா செய்யறது ஆனா சரியான அவதானமா இருக்கணும். கழுத்துக்கு கழிச்சிட்டும் மிக அவதானமா இருக்கும். சிரசாசனம் தான் ஆசனங்கள்ட்ட அரசன் என்று சொல்றோம். நீதினி வீடியோ வரையில எனக்கு வேற எங்க போடலாம்? எனக்கு வராது. சரி பரவாயில்ல பரவாயில்ல. இதுல வச்சு தெரியும் எனக்கு. ஆனா ஓகே, நான் செய்து பார்க்கிறேன். பாப்போம். சிரசாசனம். ராகுல் என்ன ஆசனத்துல இப்ப இருக்கிறீங்க? அபிராமி ஆரம்பத்துல ஒரு தலானிய போட்டு சிறப்பு. ஈஸியா போயிட்டாரு. அது ஜம்ப் பண்ணி அப்படி சிறப்பு. நீ கைகளை பக்கத்துல அபிராமி கீழுக்கு நானெல்லாம் முன்னுக்கு இப்படி இந்த சின்ன தலானி இருக்குதுல்ல இப்படி போட்டுட்டு தான் ட்ரை பண்ணிருந்தேன். ஆனா தலானி சில பேருக்கு சரியா இருக்கும், சில பேருக்கு கழுத்து அந்த நோய் வரும். மிக்க நன்றி. நீதினி உங்களுக்கு எப்படி இருந்தது? கைகள் பக்கத்துல வச்சு ஊண்டி தலைய வச்சிருங்க இல்லையா? முதல் கையை வச்சுட்டு அப்புறம் கால அப்புறம் அப்படியே சரி. வரும் காலங்கள்ல இப்படி கைகளை கோர்த்து வச்சு தலைய கொண்டு வந்து வச்சு அதுக்கு பயிற்சி இடமோ இலகுவா கொண்டு இப்ப பழகிட்டீங்கன்னா இப்பவும் வரும். ஆனா இதே பெரிய விஷயம், நீங்க மெல்லியால் தானே இலகுவா செய்வீங்க. அட்சயா ஓடி போய் செய்து பார்த்துட்டு ஓடியீங்களோ? சரி, மிக சிறப்பு மிக சிறப்பு. இந்த ஆசனங்கள் வாரம் 178 தாண்டாலும் இன்று 20 ஆசனங்களுக்கு மேலையும் அந்த 20 ஆசனங்களுமே நகூல் வகுப்புக்குள்ள வாங்கும். அதுக்குள்ளேயே நாங்க நிக்கிறோம். சுகாசனத்துக்குள்ள உட்கார்ந்து கொள்ளுங்க நகல் அல்லது கால் நீட்டி சரி வசதிப்படி அந்த நேரம் கூட அந்த அத்தனை ஆசனங்களையும் செய்யறதுன்றது மிக கஷ்டம். ஆனா இத்தனை ஆசனங்களை தெரிஞ்சு வைக்கிறன்றது உண்மை. இதால சந்தோஷப்படுறீங்களா கவலைப்படுறீங்களா? இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதை விட உங்களுக்கு ஆசனங்கள்ட்ட பேர் தெரியுமா? இதை விட தெரியும். அப்ப தர்ஜினி அன்றி இப்ப ஆசனங்கள் சொல்ல போற நாளுக்கு ஒவ்வொரு ஆசனம் நீங்க செய்து காட்டுறோம். சரி. அட்சயா சக்கராசனம். அதற்கு செய்ய வராது. சரி சரி சரி. நீதினி செய்யுங்க சக்கராசனம். சக்கராசனம் என்றால் என்ன? சில் சக்கராசனம். சிறப்பு, வாழ்த்துக்கள் நீதினி. அபிராமி பிறையாசனம். பிறை பிறை போல பிறையாசனம். கால்களை சேர்த்து வச்சு நின்று பிறையாசனம். வாழ்த்துக்கள் அபிராமி. அட்சயா உங்களுக்கு தனுராசனம்.
வில் அம்புவில் தனுராசனம் பார்ப்போம். வாழ்த்துக்கள், மிக சிறப்பு. ஆசனம் இது தனுராசனம். கணுக்கால்களை பிடிக்கலாம் அல்லது பெருவிரலை கூட பிடிக்கலாம். நகுல் மச்சாசனம். மீன் 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 உங்களுக்கு தெரியும். நிமிர்ந்து படுத்த நிலை. அபிராமி நீதினி உதவி செய்யுங்க பாப்போம் மச்சாசனத்துக்கு. மச்சாசனம் அபிராமிக்கு தெரியும், எனக்கு தெரியும். பாப்போம். நீதினி பாப்போம். நீதினிய பார்த்துட்டு அபிராமி செய்யுங்க பாக்கலாம். அபிராமிக்கு தெரியும். நகுல் பாருங்க, அபிராமி செய்யுங்க பாப்போம். மெதுவா பார்க்கலாம். நகுல் முயற்சி செய்யுங்க. மீனாசனம். ஆம், படுத்திருந்து கைகளை பிருஷ்ட பாகத்துக்களை கொடுத்து கழுத்தை வளைக்கிறது. மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் அக்ஷயா, வாழ்த்துக்கள் நீதினி, வாழ்த்துக்கள் நகுல். மிக இலகுவான ஒரு வடிவான ஆசனம். ஆனா எல்லாரும் செய்து நகுல் எனக்கு நிறைவா இருக்கா. மீனாசனம் செய்து காட்டுங்க. நிமிர்ந்து சொல்லி சொல்லி செய்யுங்க நகுல். நிமிர்ந்து படுத்திருக்கணும். கால்களை ஒன்றாக வச்சு உதவிக்காக கைய பிருஷ்டபாகத்துக்கு கீழே வைக்கலாம். அப்ப உதவிக்கு வைக்கிறாட்டி கைய இப்படி வைக்கணும். அது இது இப்படி காட்டி அப்ப தலைய பின்னுக்கு கொண்டு வரணும். உச்சி பகுதியை கொண்டு வந்து நிலத்துல வைக்க வேணும். நெஞ்சு பகுதியை மேல் நோக்கி தூக்க வேணும். சிறப்பு, வாழ்த்துக்கள். ஆறுதலா அதை செய்யணும். இது செல்வியந்தி இந்த ஆசனம் செய்து பார்த்திருக்கிறீங்களா? இது மீன் ஆசனம் சொல்லு. மீன் போல மீன் ஆசனம், மச்சாசனம் சொல்லு. பார்த்திருக்கிறேன். நான் எனக்கு ஆசனங்களோட பெயர் தெரியாது. வரும்பொழுது செய்ததை பார்த்திருக்கிறேன். இப்ப நகுல் கூட அந்த மறைவுக்குள்ள இருக்கிறார். இப்ப அபிராமி செய்து காட்டுவார். அபிராமி இருக்கா? மீனாசனமா மாறுங்கோ. அபிராமி மீனாசனமா மாறுங்கோ. செல்வேண்டி இருங்க பாருங்க எப்படி இருக்கு. இப்ப தெரியுறீங்க நகுல். இது மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்னும் வளைச்சு களத்தை கொண்டு வந்து உச்சியை கொண்டு வர மாதிரி. நெஞ்சு பகுதி தான் மேல இருக்கு. இப்ப சரியா தெரியுறீங்க நகுல். பக்கத்துல கை வச்சிருக்கிறீங்க நகுல். அபிராமி வந்து பிருஷ்டபாகத்துக்கு கீழே உதவி எடுத்து இன்னும் கூட வளைஞ்ச மாதிரி எனக்கு இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள். எழும்பி நாங்க எப்பவும் போல நாங்க மூச்சு பயிற்சி செய்துதான் நிறைவுகளை கொண்டு வருவோம். மூச்சு பயிற்சி செய்யும் போது எல்லாரும் வச்சிராசனம் செய்வாங்க. பெண்கள் மூச்சு பயிற்சி செய்யும் போது வச்சிராசனத்துல இருந்து செய்தால் எல்லாம் என்றது உண்மை. வச்சிராசனம் போன வாரம் நாங்க இன்னும் எந்த மூச்சு பயிற்சி செய்து நாங்கள் நினைவு இருக்கா? எது சொல்லுங்க நீதினி. இப்படி கைய மேல கீழே வர்றது. அது அதுக்கு முதல் செய்திருந்தாங்க. அதுக்கு முதல் வாரம். போன வாரம் ஒரு மூக்கால மட்டும் சுவாசம் நிறைய ஒரு மூக்கு துவாரத்தை பொத்தி கொண்டு ஒரு மூக்கு துவாரத்தால மட்டும் உள்ளிழுத்து ஆறுதலா வெளியில விட்டனாங்கள். மாறி மாறி செய்தாங்கள். இன்றைக்கு ஒரு வலது பக்க மூக்க பொத்தி இருக்க போறோம். இடது மூக்கால சுவாசத்தை உள்ளிழுக்க போறோம். ரெடி? அந்த இடது துவாரத்தை இழுத்த சுவாசத்து பக்க மூக்க பொத்த போறோம். வலது மூக்கால வெளியிட போறோம். விளங்குதா? வலது பக்கத்தை பொத்திருங்கோ பெருவிரலால. இடது பக்கத்தால சுவாசத்தை அபிராமி நேர இருங்கோ. மற்ற கைய சின்முத்திர பிடியுங்கோ. மடியில வையுங்க. இப்படி அபிராமியிட நிலையில இருக்கணும். வலது பக்கம் பொத்தி இருக்கணும். இடது பக்கத்தால மூக்குல உள்ள சுவாசத்தை நிறைய எடுக்கணும் காற்று. பிறகு அதை பொத்தி கொண்டு வலது பக்கத்தால வெளியில விடும். அப்ப நீங்க இந்த 2 விரலும் தான் பாவிப்பீங்க. ஒரு பெருவிரலும் மோதிர விரலும் வலது கையின் நடு 2 விரலையும் மூடி இருப்பீங்க. மறுபடியும் செய்து பாருங்க. நிறைய மூச்சு. இடது பக்கத்தால இழுக்கிறோம். இடத பொத்தி வலதால விடுறோம். பிறகு வலதால இழுத்து வலத பொத்தி இடதால விடுறோம். யாருக்கு இது விளங்கல? எல்லாருக்கும் விளங்கிட்டா? 5 தடவை சேர்ந்து செய்வோமா? எல்லாரும் சேர்ந்து. நகுல் வடிவ நகுல் நீங்க சுகாசனத்துல இருக்கும். சரி.
மாறி செய்ய போறோம். நகல் எனக்கு இருக்கா சொல்லுங்க எப்படி செய்ய போறீங்கன்னு. Also நான் வலது கையை எடுத்து முதல் பெருவிரலோட தொட்டும் மோதிர விரலோட மற்ற அப்ப வலது மூக்க பொத்தி கொண்டு இடது மூக்கால சுவாசம் மூச்சு இழுக்க போறோம். ரெடி? இழுத்த மூச்சை மோதிர விரலால குத்தி கொண்டு வலது பக்கம் மூக்கு துவாரத்தால சுவாசத்தை வெளியில விட போறோம். பிறகு வலது துவாரத்தால சுவாசத்தை உள்ளிழுங்க, அத பொத்தி கொள்ளுங்க பெருவிரலால. இடது பக்கத்தால மூக்கு துவாரத்தால வெளியில விட போறோம். இப்ப மாறி மாறி ஆறுதலா செய்ய போறோம். நிமிந்திருக்க போறோம், கண்களை மூடிக்கொள்ள போறோம், இந்த பெருவிரலும் மோதிர விரலும் பாவிக்க போறோம். ரெடி? சரி, ஒடியாங்க. யாருக்கு மூக்கு துவாரங்கள் அடைபட்டிருந்தது? அபிராமி அம்மைக்குமா மூக்கு அடைச்சிருந்ததா? நீதினி உங்களுக்கு? எனக்கு அடைக்கவில்லை. ஆனா உங்களுக்கு விளங்கினதா? முதல்ல 3 விதமான மூச்சு பயிற்சி செய்திருக்கிறோம். அட்சியா சொல்லுங்க. முதல் எனக்கு கொஞ்சம் தடிமன். அப்ப முதல் நாங்க இது பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தது. இப்ப எனக்கு அதுதான் அநேகமா அட்சியா பயிற்சிகள் செய்து ஆசனங்கள் செய்த பிறகு நாங்க இதை செய்தோம்னா 2 மூக்கு துவாரங்களும் அடைபட்டிருந்தா அபிராமி அடைபட்டிருந்தா அந்த துவாரங்கள் வெளிப்பட்டு வந்த ஈஸியா அந்த திறப்பட்டு மூச்சு சுவாச பயிற்சி செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம். ஓ, நன்றி நன்றி அட்சியா. செல்வி என்ன செய்தீங்களா? விளங்கினதால் நிமிர்ந்திருந்து செய்யும் போது வலது பக்க மூக்கை வலது பக்க கையால அமர்த்தி மோதிர விரலும் மற்ற கடைசி விரலையும் அப்படியே மடிச்சு 2 விரலையும் மடிச்சு வச்சுட்டு வலது பக்கத்தால மூச்செடுக்கல அப்படியே இடது பக்கத்துல அந்த மோதிர விரலை அமர்த்தி கொண்டு அப்படியே விடுவது. அவ்வளவுதான். அது மாறி மாறி கண்ணை மூடிக்கொண்டு செய்து பார்த்தோம்னு சொன்னா அது நல்லா இருக்கும். இதுல 3 விதமான பயிற்சி நாங்க செய்தாங்க. சொல்லி ஒன்று வந்து கையை இறக்கி பொத்தி பிடிச்சோண்டு மேல மூச்சு எடுப்போம், மெதுவெளியில எடுப்போம், அதொன்று செய்தாங்க. மற்றது செய்தாங்க போன வாரம் ஒரு மூக்கு துவாரத்தாலே உள்ளுக்கு எடுத்து வெளியில விட்டுனாங்க. இன்று ஒரு இடது மூக்காலை எடுத்து வலது மூக்குக்கு, வலது மூக்காலை எடுத்து இடது மூக்கு, 3 விதமா செய்திருக்கிறோம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யலாம். மிக்க நன்றி. நிறைவு பகுதிக்கு வர்றதுக்கு அபிராமி நகுல் இல்ல இணைப்புல. இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த பயிற்சி பிடிச்சிருந்ததா? உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நான் வச்ச பரீட்சையில நீங்க பாஸ், வெற்றியாளர்கள். எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நிறைய நாள் வருவோம், நிறைய பயிற்சி செய்வோம், ஓடிடுவோம். ஆனா கேட்கும் போது செய்யறன்னு சொல்றது கஷ்டம், அந்த பெயர்களை இணைக்கிறதுன்றதும் உடனே கஷ்டம். இவ்வளவு நாள் செய்யறோமே பெயர்கள் தெரியுமா தெரியாதா அந்த கேள்வியும் இருக்கும், அது ஒரு பதிவாயும் இருக்கும். நீங்க கெட்டிக்காரர்கள் அட்சியா, அபிராமி, நகுல், மேதினி இவர்களுடன் செல்லியண்டியும் இணைஞ்சு செய்திருந்தது. நீங்கள் எல்லாருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். மேதினி உங்கள் பக்கம் ஏதாவது சொல்ல போறீங்களா? இந்த நிகழ்ச்சி செய்யறதுக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சி. உங்களால நாங்க ஒவ்வொரு கிழமையிலும் குறைந்த ஒரு இருந்தாலும் நாங்க யோகா ஆசனங்கள் செய்வோம். இது செய்யறதால நான் வலிமையாகவும் யோகா ஆசனங்கள் செய்யணும். இப்போதான் நம்ம பள்ளத்திற்கு ஒரு கால ஏகபாதாசனம் நிக்கிற மாதிரி காலை வச்சிருப்பேன். அப்ப அந்த பயிற்சியும் எனக்கு வரும், அது எனக்கு மிகவும் பிடிக்கும். அப்ப இதாலதான் அதெல்லாம் தொடங்கினது. அதுதான் உங்களுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. அட்சியா உங்களுடைய பக்கம்? நான் நினைக்கிறேன் இது வந்து நல்ல பயிற்சியானது. இப்ப எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு எல்லாம் இங்க நாங்க என்ன எல்லாம் கற்றுக்கொண்டோம். இப்ப எங்களின் ஞாபகத்தையும் நீங்க தூண்டினீங்க, அதுவும் சிறப்பா இருந்தது. மற்றும் நாங்க ஒவ்வொரு கிழமையும் எல்லா ஆசனம் செய்ய மாட்டோம் தானே. ஆனா இன்றைக்கு நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஆசனங்கள் எல்லாம் திருப்பி ஒரு கற்றுக்கொண்டது மிகவும் சிறப்பா இருந்தது. நன்றி 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 அட்சியா. அபிராமி உங்களுடைய பக்கம்? எனக்கு இன்றைய நிகழ்ச்சி மிக பிடிச்சிருந்தது. ஏண்டா அப்ப நாங்க பார்க்கிறோம் என்னெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது மற்றும் யாருக்கு எந்த இது பிடிச்சிருக்குது மற்றும் அதுக்கும் உங்களுக்கும் மிக நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அபிராமி. நகுல் நீங்கள் நிறைவாக?
எனக்கு இன்றைய நிகழ்ச்சி மிகவும் பிடிச்சிருந்தது. நாங்க நிறைய ஆசனங்கள் இன்றைக்கு திரும்ப பார்த்தோம். திரும்ப தெரிஞ்சிருக்குது. மிக சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி நகுல். செல்வியனிட நிறைவு வரிகளோட நாங்க நிறைவுக்கு கொண்டு வரலாம். மறுபடி வணக்கம் தர்ஜினி. உண்மையில் நான் ஆரம்ப காலத்தில் வராமல் விட்டது, பிறகு சிந்திச்சு சிலைகளை பார்க்கிறேன். வந்து டைம் கிடைக்கும் நேரங்களில் நான் பார்த்து கொள்றேன்னா, ஆனால் பங்கு பெற்றினது இல்லை ஆரம்ப காலங்களில் இடக்கிடைப்ப. ஆனா உண்மையில் நீங்கள் அந்த சொன்ன பொழுது நான் கொஞ்சம் அந்த சத்திர சிகிச்சை பின்னர் ஓரளவுக்கு பயந்திருந்தேன். ஆனால் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சொன்ன பிறகு நான் செய்து பார்த்தேன். நான் என்னாலையும் இந்த 10க்கு மேலையும் செய்ய இயலும். படுத்திருந்த எழும்பி நான் இரவுல படுக்கும் பொழுது கொஞ்சம் வெள்ளனவா போயிட்டு நான் அந்த கட்டில் படுத்திருந்தபடியே இருந்து செய்து அதை பார்த்து கால் எல்லாம் செய்து பார்க்கிறேன். ஆனால் என்னாலும் இப்ப முடியுது. ஆனா எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வயிறு வண்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கே தெரியுது, கொஞ்சம் வித்தியாசமா. ஏன்னா அந்த படுத்திருந்து நான் எழும்புறது கொஞ்சம் அந்த பேலன்ஸ்ல கொஞ்சம் முதல் ஆரம்பத்துல கொஞ்சம் அந்த வெட்டின இடமண்டு பயந்திருந்தேன். ஆனால் இப்ப அதை பார்க்காமல் கொஞ்சம் கொஞ்சம் செய்யறபடியால் என்னாலே முடியுதே என்று ஒரு சந்தோஷமா இருக்கிறது. எனக்கும் இப்ப செய்ய ஓரளவுக்கு செய்ய முடியுது அந்த ஆசனங்கள். நான் கட்டில இருந்தபடியே குனிஞ்சு குனிஞ்சு எழும்புவேன் 10-15 தடவை. சிவர்ல பிடிச்சு எழும்புறேன். நான் அந்த வண்டி வராமல் பாதுகாக்கணும் என்பது முக்கியமான ஒன்று. அதுக்காக செய்யறேன். உங்களுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி செல்வியண்டி. இப்போ நாங்க நிறைவுக்கு கொண்டு வர மாதிரி எப்பவும் போல எங்க சாந்தியாசன நிலை அல்லது நிமிர்ந்து இருந்து எங்களுடைய உடல் உறுப்புகளோட பேசுற நேரம் நிமிர்ந்து கண்களை மூடி ஆழமான உள்மூச்சு பெருமூச்சு அமைதியா செய்து எங்களோட உடல் உறுப்புகள் அத்தனையும் நாங்க நினைக்கிற நேரம் அவர்களுடன் பேசும் நேரம் இது. எல்லா உடல் உறுப்புகளையும் குதிக்கால இருந்து மனசார நினைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு உடல் உறுப்பையும் உள்ளுறுப்பு வெளியுறுப்பு எல்லாவற்றையும் நான் நல்ல கெட்டிக்காரி, என்னால முடியும், நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன், என்னால சாதிக்க முடியும், எல்லாவற்றையும் சிந்தித்து யோசித்து செயல்பட முடியும். என்னுடைய உள்ளுறுப்புகள், என்னுடைய எல்லா உடல் உறுப்புகள், என்னுடைய எல்லாமே உற்சாகமாயும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நோய் இருந்தால் அதை என்னை விட்டு போயிட வேணும், அப்படி அதை நான் நிவர்த்தி செய்ய முடியும் என்று ஒவ்வொரு உடல் உறுப்பு பாகங்கள் ஒவ்வொன்றையும் மனசால நினைத்து தொட்டு அமைதியாக நினைத்து இடது பக்கம் சரிந்து படுத்திருந்து ஒரு கழிச்சு படுத்து கையை ஊன்றி மற்ற பக்கம் எழும்பி நிமிர்ந்திருந்து உள்ளங்கைகளை எடுத்து அட்சியா எடுத்து முறைஞ்சியபடி கண்கள்ல ஊற்றி 2வது தடவையாக ஒட்டி நிறைவாக ஒட்டி நிறைவுக்கு கொண்டு வரலாம். ஒடிவந்து இணைந்திருந்த உறவுகளுக்கும் பாமுகத்தளத்துக்கும் இன்று நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருந்த அட்சயா சாந்தரூபன் அவர்களுக்கும் இன்று இளையோர் யோகா வாரம் 125 நிறைவுக்கு வருகிறது. நிறைவாக நீதி மிக்க நன்றி உங்களுக்கு. இவ்வளவு நேரம் பொறுமையா இன்று கொஞ்ச நேரம் கூடி நேரம் எடுத்தாலும் எனக்கு மன திருப்தியை தந்தது. உங்களுக்கு இத்தனை 4 பேர் தான், நான் நிறைய ஆசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க பக்கம் எனக்கு மேல நிறைவே தந்தது. இத்தனையும் தந்து வளர்த்து ஊக்கப்படுத்தி உற்சாகம் என்ற பாமு அதிபர் வாணியக்காவுக்கும் நன்றி கூறியபடி நீங்க எல்லாரும் நான் சொல்றது செய்யறீங்க இல்லையோ, நீங்க நல்ல கெட்டிக்காரர். நான் சொல்றதுக்கு உங்களுக்குள்ள வந்தபடியால தான், நீங்க நல்ல கெட்டிக்காரர் இருந்தபடியால தான் அதெல்லாம் சொல்லி எனக்கு செய்து காண்பிக்கிறது எனக்கு பெரிய மகிழ்வு இருந்து. உங்களுக்கு மிக்க நன்றி அபிராமி, நன்றி அட்சியா, நன்றி நகுல், நன்றி வேதினி. இவர்களுடன் எங்களுடைய செல்வி அண்டிக்கும் நன்றி கூறி மிக சந்தோஷம் அடைகிறேன். என்ற வாரம் 178 மீண்டும் அடுத்த வாரம் இளையோர் யோகா 179 சந்தோஷம் வரை. வேதினி உங்களுடைய பணிக்கும் இவ்வளவு நேர ஒத்துழைப்புக்கும் எல்லோருக்கும் மிக்க நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். நாங்க செய்தி நேரத்திலையும் இணைந்து கொள்கிறேன். நானும் எல்லாரும் செய்தி எழுதிட்டீங்களா?